So language na பார்த்தோம். The language is the expression of our ideas by means of sounds combined into words, words combined into sentences, and by the sentences we will expose our ideas and thoughts to others. Right? So this is called language னு பார்த்தோம் இல்லையா. So languageல நிறைய kind of language இருக்கு. Regional language, that is a dialect, accent, and vernacular language, minority language, national language, official language. ஸோ இந்த மாதிரி சைன் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. ஒரு சில லாங்குவேஜ் பற்றி மட்டும் நான் அதில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு we will discuss about dialect. dialect அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னா அதே லாங்குவேஜ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் அவங்க வந்துட்டு பேசுவாங்க. லாங்குவேஜ் தட் இஸ் ஸ்போக்கன் ஓவர் எ பர்டிகுலர் ஏரியா இஸ் ஸ்போக்கன் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். That is called regional dialects. And one more variety of dialect is socio-dialect, a language that is speaking among a particular community of people, is spoken differently by members of different social groups. So this is called socio-dialects. Okay, without using some dialect we cannot speak a language. How can we say this? A language is merely an abstract term for a collection of dialects. ஓகேங்களா, டயலெக்ட்ஸை யூஸ் பண்ணாமல் லாங்குவேஜே வந்துட்டு பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு கலெக்ஷன் ஆஃப் டயலெக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் அதனுடைய ஒரு அப்ட்ராக்ட் டெர்ம், அதுதான் வந்துட்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஏரியா வைஸ் பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் பேசுவாங்க. ஸோ ஏரியா வைஸ் பார்க்கும்போது அது ரீஜனல் டயலெக்ட். ஓகேங்களா, அதே ஒரு சிங்கிள் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களையே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெம்பர்ஸ் பிலாங்கிங் டு த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சோசியல் குரூப்ஸ். ஒரே சிங்கிள் கம்யூனிட்டி தான், பட் வெவ்வேறு சோசியல் குரூப்பை சேர்ந்த அந்த மெம்பர்ஸ் வந்துட்டு வெவ்வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்டாக பேசுவாங்க. ஸோ இது வந்து சோசியோ டயலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லாங்குவேஜில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசென்ட். அசென்ட்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அசென்ட்டுங்கிறது ஆக்சுவலாக எதை பார்த்தீங்கன்னா அபவுட் த ப்ரொனன்சியேஷன் ஆஃப் த வேர்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ப்ரொனன்சியேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு அவங்களுடைய அசென்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறது. நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே அசென்ட் பேட்டர்ன் இருக்குது. வித்தவுட் யூஸிங் அசென்ட் பேட்டர்ன் we cannot study the sounds of the language. அசென்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறது இட் இஸ் அபவுட் த ப்ரொனன்சியேஷன் ஆஃப் த சவுண்ட்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ். ஓகேங்களா, ப்ரொனன்சியேஷனை பேஸ் பண்ணது தான் அசென்ட் அப்படிங்கிறது. ஈச் டிஸ்டிங்விஷபிள் டைப் ஆஃப் ப்ரொனன்சியேஷன் இஸ் கால்டு அசென்ட். ஓகேங்களா, அவங்கவுங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் அந்த ப்ரொனன்சியேஷன் தான் அசென்ட்னு சொல்லுவாங்க. எ பர்டிகுலர் வே இன் விச் எ குரூப் ஆஃப் பீப்புள் கலெக்டிவ்லி ப்ரொனவுன்ஸ் எ லாங்குவேஜ். எந்த மாதிரி அவங்க எந்த ஒரு ப்ரொனன்சியேஷனை குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு கலெக்டிவ்லி ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொனன்சியேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அவங்க லாங்குவேஜ்க்கு. ஸோ தட் இஸ் கால்டு அசென்ட். ஓகேங்களா, பிரிட்டிஷ் அசென்ட், ஸ்காட்டிஷ் அசென்ட், இந்த மாதிரி நிறைய அசென்ட் இருக்குது. ஸோ அதில் பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா த சிங்கிள் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்னா ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன் ஆர்பி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த ரிசீவ்டு ப்ரொனன்சியேஷன் ஆர்பிங்கிறது பிரிட்டனில் இருக்கக்கூடிய த சிங்கிள் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அசென்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, லாங்குவேஜில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லாங். ஸ்லாங்குங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்லாங்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா அந்த லாங்குவேஜ் வந்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரியே பேச மாட்டாங்க இல்லையா. மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, சென்னையில் ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா, அதுதான் ஸ்லாங் அப்படிங்கிறது. we all use our language in different ways depending on the circumstances. அந்த ஏரியா அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் பொறுத்து நம்ம அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். we are speaking our language differently in formal context and in informal context. ஓகேங்களா, ஸோ ஃபார்மல் context அப்படின்னா என்னென்னா மரியாதைக்குரிய சூழல். அப்பா அம்மா கிட்ட ரொம்ப டீசெண்டாக பேசணும், டீச்சர்ஸ் கிட்ட ரொம்ப டீசெண்டாக பேசணும், டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டாக ஃபார்மலாக பேசணும் இல்லையா, அதுதான் ஃபார்மல் கான்டெக்ஸ்ட், மரியாதைக்குரிய சூழல் அப்படிங்கிறது. இன்ஃபார்மல் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது எங்கெல்லாம் அப்படியே லோக்கலாக பேசி என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு கான்டெக்ஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறது, எப்படி வேணால் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். ஸ்லாங் அப்படிங்கிறது என்னன்னா
இன்ஃபார்மல் கான்டெக்ஸ்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. வேர்ட்ஸ் வந்துட்டு இன்ஃபார்மலாக இருக்கும். பட் என்ன மாதிரி வேர்ட்ஸ் இருக்கும்னா ரொம்ப கலர்ஃபுல் வேர்ட்ஸ் இருக்கும். அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது when we speak informally, mostly we are getting pleasure in taking the slang form of language, right? That is very informal, but there will be colorful words and expressions. In fact, and the slang expressions இருக்கு இல்லையா, அந்த expressions actually are introduced by a particular social group. ஒரு particular social group தான் அந்த slang expressions-ஐ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. மதுரையில் இருக்காங்க, மதுரையில் ஒரு ஸ்லாங் இருக்குது அப்படின்னா மதுரைக்கார மக்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் அது. சென்னையில் ஒரு ஸ்லாங் இருக்குன்னா, ஒரு பேச்சு வழக்கு இருக்குன்னா, அது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பீப்புள் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இது. ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஸ்லாங் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்துட்டு அந்த அந்த பீப்புளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கும். அந்த ஸ்லாங் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்துட்டு வில் ரிமைன் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தட் குரூப். ஓகேங்களா? அந்த குரூப்புக்கு அது ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், அவங்களோட ஸ்லாங் எக்ஸ்ப்ரெஷன். ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், ஸ்லாங் எக்ஸ்ப்ரெஷனை வச்சு இவங்க மதுரைக்கார பீப்புளா, இல்லை சென்னைக்கார பீப்புளா, இல்லை கோயம்புத்தூர் பீப்புளா அப்படின்னு சொல்லிட்டு we can easily identify. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. That particular kind of slang expression will serve as a badge of that group identity. ஓகேவா? அந்த எக்ஸ்பிரஷனை வச்சு அவங்க எந்த குரூப் பீப்புள், கோயம்புத்தூரா மதுரை சென்னையான்னு we can easily identify that. ஸோ இதுதான் ஸ்லாங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஈவன் நியூவர் ஸ்லாங் டேர்ம்ஸ் வில் பி கம்மிங் ஆன். ஸோ அந்த மாதிரி ஸ்லாங் டேர்ம்ஸ் வந்துட்டு அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா?